தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகள் என்பதான இந்த நிகழ்ச்சிகள் மூலம் பார்த்து கொண்டு வருகிறோம். 20வது வசனம். அக்காலத்தில் ஏரோது சீரியர் பேரிலும் சிதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாய் சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். இங்கே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்திருந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்து யூத ஜனங்களுக்கு, தன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் என்ற உடனே சத்தியத்தை சொன்னான், தேவனுடைய வார்த்தையை சொன்னான். பிள்ளையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. பிரசங்கிக்கிறது என்றால் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. அது எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம். நாங்க பிரசங்கிக்கிறது தேவனுடைய வார்த்தைய. பிரசங்கம் என்றால் பேசுவது, எதை குறித்தாவது பேசுவது. இதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்ப இவன் அந்த ஜனங்களுக்கு பிரியமானத, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷப்படத்தக்கதாக அவன் சொன்னா, சொல்லும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறது? இது அவருடைய பிரசங்கம் நன்றாக இருந்தபடியால், தங்களுக்கு ஏற்றதாக இருந்தபடியால், தங்களுக்கு பிரியமா இருந்தபடியால் இது தேவ சத்தம் என்றார்கள். இப்படி சொன்ன உடனே அங்கே தெய்வம் அந்த மனிதனை, அந்த பேதுருவை, ஏரோதை, மன்னிக்கணும், பேதுருவை அல்ல, ஏரோதை அடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ தெய்வத்துக்குரியது தெய்வத்துக்கு மட்டுமே. மகிமை, புகழ், கனம் தெய்வத்துக்குரியது. தெய்வத்துக்கு போக வேண்டிய மகிமைய, கனத்தை, அந்த புகழ நாங்க திருடுவோமா இருந்தால் இங்க தேவனுடைய கோபம் உண்டு. அது மட்டுமல்ல, அங்க இவர்கள் தேவ சத்தம் என்று ஏரோதை புகழும் போது அவன் அந்த புகழை விரும்புகிறவனாக ஏற்றுக்கொள்ளுகிறது. தேவனுக்கு போகிற அந்த புகழை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக அவன் இருந்தான், ஏற்றான். அதனால தேவன் அவனை அடித்தான். ஒரு காரியத்தை இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்ளணும். புகழை, பெருமையை, மகிமையை விரும்புகிறவனாக தேவனுடைய பிள்ளை ஒரு நாளை இருக்கக்கூடாது. நல்லா கவனத்துல வச்சிருக்கணும். இங்கே ஜனங்கள் அவனை புகழ்ந்தார்கள். ஜனங்களை அவர் அடிக்கல, அந்த புகழை ஏற்றுக்கொண்டவன, விரும்புகிறவன, அதை அனுமதிக்கிறவன அடித்தார். கவனமா இருக்கணும். ஒரு தெய்வத்துக்கு உரிய ஒரு கனத்தை ஒருவேளை ஜனங்கள் உனக்கு கொடுப்பார்களாயிருந்தால் அங்கே உடனே அதை, அங்கே பேதுரு கொர்நேலியுல வீட்டுக்கு போகும்போது கொர்நேலியு அவருடைய காலில் விழுந்து அவரை வணங்கும் போது பேதுரு சொல்றார், இப்படி செய்யாத, நானும் உன்னை போல ஒரு மனிதன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அவன் வணங்க வேண்டியது தெய்வத்தை, பேதுரு அல்ல.
அப்ப ஒருவேளை ஜனங்கள் எங்களுக்கு அந்த கனத்தை, அந்த புகழ, மகிமையை கொண்டு வருவாங்களானால் ஊழியக்காரனாக நீ கவனமா இருந்து தெய்வத்துக்குரியதை தெய்வத்துக்கு கொடுத்து விட வேண்டும். ஜனங்களை எச்சரிக்க வேண்டும், சரியான முறையில நடத்த வேண்டும். அதை விட்டுட்டு பேர் புகழ் இனத்துல வாழுவோமாய் இந்த அநேக வாழ்றாங்க. இந்த நாட்கள்ல அடிப்பாரு, நியாய தீர்ப்பு நாள்ல கண்டிப்பாரு, தள்ளுவாரு. இப்ப செய்ய மாட்டாரு, கிருபையின் காலம். அதற்கொண்டு ஒரு நாள் வச்சிருக்கிறார். கவனமா இப்ப புகழ் பேரெல்லாம் ஏற்றுக்கொள்ள சந்தோஷமா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நியாய தீர்ப்புல பயங்கரமா இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. அவர் நடத்துகிற பாத்திரம் வேலைக்கான அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் நாங்க. கனம் அவருக்குரியது, மகிமை அவருக்குரியது, புகழ் அவருக்குரியது. அவர் தான் நடத்துறார். அவற்ற கையில இருக்கிற பாத்திரங்கள், அவற்ற கையில இருக்கிறதான ஒரு பயன்படுகிற ஆயுதங்கள் என்று சொல்லலாம், வேலைக்காரர் என்று சொல்லலாம். ஆகவே சரியாக தெய்வத்தை புரிந்து வாழ எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.